வெல்கம் டு சர்மி லைஃப் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். நாங்களுமே சூப்பரா இருக்கோம். இந்த வீடியோல நான் ஒரு சூப்பரான வெயிட் லாஸ்க்கான டயட் சார்ட் தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் சாப்பிட்டேன், எப்படியெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பரா இருந்தது. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் இங்க கார்ட்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதுல ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு டயட் சார்ட் ஒன்று ரெடி பண்ணி கொடுங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு டயட் சார்ட் தான் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வெயிட் லாஸ்க்கான டிப்ஸ், அது மட்டும் இல்லாம என்னோட லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். மினி விலாக், லாங் விலாக், ஷாப்பிங், ரிவ்யூஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட என்னோட லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸ், என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். இப்போ இந்த டயட் சார்ட்டோட போட்டோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க கீழே போய் செக் பண்ணி பார்த்துட்டு லிங்க் டச் பண்ணீங்கன்னா என்னோட போட்டோஸ் வரும். அந்த போட்டோ வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எந்த ஐடியால நான் வந்து இந்த டயட் சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். டயட் சார்ட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த டயட் சார்ட் உங்களோட வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். வாங்க இப்போ டயட் சார்ட் வந்து நான் எப்படி பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்மளோட டே நார்மலாகவே ஒரு 6 o'clock ஆரம்பிச்சிடும் இல்லையா? காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று எடுத்துக்கணும். அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். லெமன் ப்ளஸ் ஹனி, அப்படி இல்லை அப்படின்னா வார்ம் வாட்டர் நீங்கள் 1 glass எடுத்துக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா சீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம். சீரகத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கூட நீங்கள் வந்து குடிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஜிஞ்சர் பட்டெல்லாம் போட்டு ஒரு வாட்டர் ரெடி பண்ணி குடிக்கலாம். இந்த ஜிஞ்சர் பட்டை வாட்டர் வந்து நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து லிங்க்கும் வந்து மேலே கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு ஃபேட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. வெறும் வார்ம் வாட்டர் கூட குடிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6:30க்கு நம்மளோட டே வந்து எக்ஸசைஸ் டேவாக இருக்கும். ஒரு 6:30க்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அது வாக்கிங்காக இருக்கலாம், அப்படி இல்லைனா லைட்டாக ஏதாவது ஒரு 10 minutes எக்ஸசைஸ் அப்படி ஏதாவது பண்ணிக்கோங்க. 6:30 காலையில் தான் பண்ணணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நீங்கள் வந்து தாராளமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 to 9, நம்ம டைமிங்லாம் முக்கியம் கிடையாது. பட் 10 o'clock உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லது. தோசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு தோசை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ராகி தோசை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை தோசை எடுத்துக்கலாம். இந்த 3ல் தோசைன்னு பார்க்கும்போது நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களோட இஷ்டம்தான். உங்கள் அன்னைக்கு நாளை பொறுத்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நான் ஓட்ஸ் கொடுத்துருக்கேன். ஓட்ஸ் ஸ்மூத்தி எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஓட்ஸ் கஞ்சியாக காய்ச்சி குடிங்க. அப்படி இல்லைன்னா ஓட்ஸ் உப்புமா. கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னா அதில் தயிர் உப்பு போட்டு குடிங்க. டேஸ்ட் வந்து நிறைய பேருக்கு ஓட்ஸ் வந்து பிடிக்காது இல்லையா? தயிர் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா தயிர் சாதம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஓட்ஸில் தயிர் உப்பு போட்டு தயிர் சாதம் மாதிரி சாப்பிடுவேன். ஸ்மூத்தி கூட பனானாலாம் போட்டு ரெடி பண்ணி குடிங்க, அது கூட சூப்பராக இருக்கும். ஓட்ஸ் தோசை கூட ரெடி பண்ணுறாங்க, ரவையோ ஓட்ஸோடு சேர்த்து மிக்சியில் அடித்து அந்த மாதிரி கூட ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஓட்ஸை கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். ராகி கூழ், கம்பு கூழ், இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இந்த சம்மருக்கு ரொம்பவே நல்லது. வயிறும் நல்லா ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேலடு. நீங்கள் வந்து குழம்புக்கு ஏதாவது சுண்டல் ஊற வைப்பீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு சேலட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சாண்ட்விச் கூட 2 கோதுமை பிரெட் வச்சு சாண்ட்விச் மாதிரி கூட பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 AM ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எதா வேணாலும் இருக்கலாம். நான் வந்து கேலரி வந்து கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது பப்பாளி, கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய் சாலடு எது வேணாலும் எடுத்துக்கலாம். பப்பாளியில் உங்களுக்கு லோ கேலரி இருக்குது, கொய்யாப்பழம் லோ கேலரி, வயிறு ஃபுல்லாயிரும். வெள்ளரிக்காவை சாலட் மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டு பெப்பர் சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் காஃபி குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா, அடிக்கடி காஃபி குடிப்பேன் அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு பிளாக் காஃபி எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக உப்பு கடலை அப்படி இல்லைன்னா பொரிகடலை போட்டு தாராளமாக நீங்கள் உங்களோட பிளாக் காஃபியை நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா அது கூட வயிறு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து 11 PM நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30க்கு ரைஸ் லஞ்சு.
1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சின்ன கப்பில் 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. அதோட பொரியல், எந்த பொரியலாக வேணாலும் இருக்கலாம், அது எடுத்துக்கோங்க. பொரியல் இல்லைனா கூட்டு, ரெண்டுமே இல்லை அப்படின்னா முட்டை. கண்டிப்பாக வந்து உங்களோட டேயில் நான்வெஜ், அதாவது ப்ரோட்டீன் கண்டிப்பாக இருக்கணும். ப்ரோட்டீன் வந்து எந்த ஃபுட்லலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முட்டையில் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன் இருக்குது. பொரியல் இல்லை கூட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டை கூட 2 ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். மஞ்சள் கரு வேண்டாம், மஞ்சள் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி சாம்பார், நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா காய்கறி போட்டு, நிறைய காய்கறி போட்டு 1 கப் சாம்பார் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை சிக்கன் குழம்பு வைக்கிறீங்கன்னா சிக்கன் குழம்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபிஷ் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா ஃபிஷ் கிரேவி எடுத்துக்கலாம். கீரை வகைகள் ஏதாவது ஒன்று, வாரத்தில் 4 நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கீரை சாப்பிடுங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4:30க்கு ஸ்நாக்ஸ் டைம் தான். இதில் வந்து பசிக்கிறவங்க எடுத்துக்கலாம், பசிக்காதவங்க டைரெக்டாக நீங்கள் வந்து ஏர்லியாகவே சீக்கிரமாகவே டின்னர் எடுத்துக்கலாம். ஒரு 4:30க்கு உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முளை கட்டின பச்சை பயிர் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க, வெள்ளை மட்டும், மஞ்சள் வேண்டாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நட்ஸ் இருக்குது, பாதாம் இருக்குது அப்படின்னா பாதாம் அஞ்சு, பிஸ்தாஞ்சு அந்த மாதிரி கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சுண்டல் வேக வைக்கிறீங்க அப்படின்னா வேக வைத்து சுண்டல், அப்படி இல்லைன்னா கொள்ளு, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பிளாக் டீ குடிங்க. அப்படி இல்லை நீங்கள் 4 மணிக்கு வந்து டீ குடிக்கிறவங்க அப்படின்னா பிளாக் டீ கம்மியாக சுகர் போட்டு குடிங்க. மேரிகோல்டு பிஸ்கட் ஒரு 3 எடுத்துக்கோங்க. தாராளமாக உங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாயிரும். முடிஞ்ச வரைக்கும் டின்னரை ஏர்லியாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 7:30க்குலாம் உங்கள் டின்னர் 8 o'clock உங்கள் டின்னர் முடிச்சிருக்கணும். அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். டின்னருக்கு 2 சப்பாத்தி கொஞ்சமாக டால் வச்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இட்லி 2 எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி, அப்படி இல்லைன்னா சாம்பார், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன சட்னி வைக்கிறீங்களோ அதை வந்து எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா கோதுமை அடை எடுத்துக்கோங்க. அதோட நீங்கள் வந்து எந்த வேணாலும் எடுத்துக்கலாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, இல்லை அப்படின்னா கொள்ளு சட்னி ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோங்க வெயிட் லாஸ்க்கு. கொள்ளை நீங்கள் சும்மாவே வந்து அவிச்சு கூட சாப்பிட்லாம் டின்னருக்கு. இந்த மாதிரி நீங்கள் குழம்பு எடுக்க போகிறீங்க அப்படின்னு என்ன குழம்புனாலும் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. சிக்கன் கிரேவியும் ஃபிஷ் கிரேவியும் எதுனாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களோட டயட் சார்ட்டை நீங்கள் சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதா தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 7:30க்கு அப்புறம் உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. பனானா வேண்டாம், பனானா வந்து அதிகமான கேலரிஸ் இருக்கிறதுனால பனானா வந்து நீங்கள் டயட்டில் அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். சின்ன பனானாவாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் பால் குடிக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பால் வந்து நீங்கள் சுகர் கம்மியாக போட்டு தாராளமாக குடிச்சிக்கலாம். பசிச்சால் மட்டும், பசிக்கலை அப்படின்னா நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு தூங்கிடுங்க. இந்த டயட் சார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டயட் சார்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இது வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக எதுவுமே கிடையாது, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.